மர்மமான காடு. நிலவின் வெள்ளி ஒளியில் அந்த காடு நிம்மதியாக இருந்தது. உயர்ந்த மரங்கள், அந்தரத்தை தொடும் போல தோன்றும் கிளைகள், மங்கலான நிலா ஒளியில் பரவிய நிழல்கள். காற்று அசையவில்லை, ஒலியும் இல்லை. ஒரு சிறிய பச்சை கிளி, சிவப்பு அலகு கொண்ட கவி, ஒரு வளைந்த மரக்கிளையில் அமர்ந்திருந்தான். அவன் கீழே பார்த்தபோது அவனது கருப்பு கண்கள் பளிச்சிட்டின. கீழே மண்ணில் ஒரு நீண்ட கரும் இறகு கிடந்தது. அது சாதாரண இறகு போல இல்லை. அதன் விளிம்புகள் மெல்ல மெல்ல நீல ஒளியில் மின்னியது. ஒவ்வொரு கணமும் அது உயிர் பெறுவது போல ஒளிர்ந்தது. கவி சிறிது முன்னோக்கி சாய்ந்து பார்த்தான். அவன் சிறகுகளை சற்றே நெருக்கிக் கொண்டான். அதே நேரத்தில் காடு முழுவதும் அமைதியாகிவிட்டது. காற்று நிற்றுவதைப் போல தோன்றியது. மரங்கள் சற்றே குலுங்கின. அப்போது ஒரு மர்மமான குரல் காற்றில் ஒலித்தது. நீயே அதை எடுத்தாய், அதனை நிரந்தரமாக திருப்பிக் கொடு, இல்லையெனில் சாபம் உன்னை சூழும். கவி திடுக்கிட்டான். அவன் சிறகு சற்றே நடுங்கியது. அவன் அருகிலே யாரும் இல்லை. காடு முழுவதும் வெறிச்சோடி போனது. அவனது கண்கள் கரும் இறகை நோக்கி திரும்பின. அது இன்னும் மெதுவாக ஒளிர்ந்து கொண்டிருந்தது. அவனது சிறிய மார்பு உயர்ந்து தாழ்ந்தது. இருண்ட காற்றில் அதை தனது சிறிய நகங்களில் இறுக்கி பிடித்தான். அவன் அதை பிடித்தவுடனே காற்று மீண்டும் வீசியது. மரங்கள் சற்றே குலுங்கின. அவனுக்கு ஒரே ஒரு வழியே இருந்தது. அவன் அதனை பிடித்தபடியே வானத்தை நோக்கி பறந்து சென்றான். கொஞ்ச நிமிடங்கள் கழித்து மரம் முடிந்தது. காடு முடிந்தது. வானம் சற்றே வெளிர்ந்து காணப்பட்டது. மிகவும் பெரிய வயதான ஆலமரத்தின் மேலே ஒரு பெரிய பழுப்பு நிற ஆந்தை அமர்ந்திருந்தது. அது தான் பாட்டா, காட்டின் மிக பழமையான மற்றும் புத்திசாலியான பறவை. கவி அவரை நோக்கி விரைந்து பறந்தான். நீ பயந்து கொண்டிருக்கிறாய் சிறு கிளியே. பாட்டா ஆந்தையின் குரல் ஆழமானது, ஆனால் மென்மையானது. என்ன நடந்தது? கவி கரும் இறகை காண்பித்தான். இது கருந்துளை மரத்தருகே கிடந்தது. அதை எடுத்தவுடனே காடு எங்கும் ஒரு மர்மமான குரல் கேட்கப்பட்டது. அது ஒரு சாபம் என்று கூறியது. பாட்டா ஆந்தை மெதுவாக மூச்சு விட்டது. இது ஒரு சாதாரண இறகு அல்ல குழந்தையே, இது இரவு ஆவியின் இறகு. கவி கண்களை பெரிதாக்கினான். இரவு ஆவி? அவன் ஒரு காலத்தில் இந்த காட்டின் பாதுகாவலன். ஆனால் ஒரு கொடூரமான புயலில் அவனது சக்தி நிறைந்த இறகு பறந்து தொலைந்தது. அப்போது முதல் அவன் மறைந்து விட்டான். மக்கள் அவனை ஒரு பேயாக நினைத்தனர், ஆனால் உண்மையில் அது ஒரு கதையாகி விட்டது. கவி கண்களை இறக்கினான். அது ஒரு பேயல்லவா? பயம் மனிதர்களை மட்டுமல்ல, பறவைகளையும் காப்பிடுகிறது, பாட்டா ஆந்தை மெதுவாக சொன்னது. ஆனால் பயம் ஒரு கோலம். உண்மையை எதிர்கொள் சிறு கிளியே, உன் பயம் மறையும். கவி தலையசைத்தான். அவன் கரும் இறகை திருப்பிக் கொடுக்க வேண்டும். அடுத்த இரவு அவன் மீண்டும் கருந்துளை மரத்துக்கு பறந்தான். மரத்தின் அடியில் பனி விலகியது. இருட்டு அதில் கரைந்தது. அவன் இறகை இறக்கி வைக்கும் முன்பே மரத்தின் உள்ளிருந்து 2 வெள்ளை கண்கள் தெரிந்தன. மெல்ல ஒரு பெரிய கருப்பு ஆந்தை வெளியே வந்தது. அதன் கூர்மையான தோற்றம், நீல ஒளியுடன் ஒளிரும் இறக்கைகள், அதனது கண்டகண் மின்னும் வெள்ளை கண்கள். இது இரவு ஆவி. நீ அதை திருப்பிக் கொடுக்க வந்திருக்கிறாயா? கவி ஒரு கணம் பயந்து போனான். ஆனால் பாட்டா ஆந்தையின் வார்த்தைகள் அவனுக்கு நினைவுக்கு வந்தது. அவன் இறகை இரவு ஆவிக்கு சாய்த்தான். அந்த பொழுதே காடு முழுவதும் ஒரு ஒளிக்கதிர் பாய்ந்தது. மரங்கள் நேராக நின்றன. பனி மறைந்தது. இரவு ஆவி தனது மிக்க சக்தியுடன் மூச்சு விட்டது. நீ எனக்கு சுதந்திரம் கொடுத்தாய் சிறிய கிளியே. கவி களிப்புடன் பார்த்தான். பயம் உண்மையல்ல, அது வெறும் கதைதான். அந்த நாளிலிருந்து கருந்துளை மரம் ஒரு பயங்கரமான இடமாக இல்லாமல் ஒரு புனிதமான இடமாக மாறியது. கவி அதிக தைரியமுள்ள கிளியாக அறியப்பட்டான்.